Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எலியா செய்த மூன்றாவது அற்புதம் விதவையின் மகன் உயிரோடு எழுப்பப்படுதல். முதல் ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்த்தால், ஒரு விதவை தன் வாழ்க்கையில என் மகன்தான் எல்லாம் நினைச்சா. தன் வாழ்க்கையில அவளுக்கு கனவே இல்லை, மகன்தான் கனவு. அவளுக்கு எதிர்காலமே இல்லை, மகன்தான் எதிர்காலம். அவளுடைய நம்பிக்கையே இல்லை, மகன்தான் நம்பிக்கை. அவளுக்கு சந்தோஷமே இல்லை, மகன்தான் சந்தோஷம். அப்படிப்பட்டு நினைத்து கொண்டிருக்கிற தருணத்தில் அந்த மகன் இறந்து போகின்றான். அந்த மகன் இறந்து போகிறான். அப்ப எலியாவை நோக்கி ஓடுகிறார். ஐயா ஐயா, எலியா போயிட்டே இருக்கிறார், விடவே இல்லை, துரத்திக்கிட்டே போறா. போய் ஐயா என் பிள்ளையை பாருங்க ஐயா, அந்த பிள்ளை செத்து போயிட்டான் ஐயா என்று கதறுகின்றார், வேதனைப்படுகிறார். ஏதாவது செய்ய முடியுமா? எப்படியாவது வாழ வைக்க முடியுமா? நம்ம கடவுள்கிட்ட கேட்பீங்களா என்று அந்த பிள்ளையானவள் கதறுகின்றாள். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையிலையும் நீ எதையோ உன் கனவுன்னு நினைச்ச, உன்னுடைய எதிர்காலம்னு நினைச்ச, உன்னுடைய சந்தோஷம் நினைச்ச, உன்னுடைய வாழ்க்கைன்னு நினைச்ச, உனக்கு உன் மகளோ உன் மகனோ இல்லை ஏதோ ஒரு தொழிலோ இல்லை ஏதோ ஒரு நட்போ அதுதான் உனக்கு முக்கியம்னு நினைச்ச, அதுலயே ஊறி போயிட்ட. உனக்கு வேற உலகமே தெரியாது. நீ அதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று ஒரு சில பேர்த்திட்ட போன் அடிச்சு பேசினாதான் எனக்கு சந்தோஷம், இல்லைன்னா என் மகள்கிட்ட பேசலன்னா எனக்கு தூக்கமே வரல, என் கணவன்கிட்ட பேசினா எனக்கு தூக்கமே வரல, என் மகன் வெளிநாட்டுல இருக்கிறான் அவன்கிட்ட பேசலன்னா எனக்கு தூக்கமே வராது என்று மகனுடைய மகளுடைய போனுக்காகவோ இல்ல வார்த்தைக்காகவோ இல்ல உறவுக்காகவோ இல்ல நட்புக்காகவோ நம்ம இத்தனை வருடங்களாக நம்மையே அதிலேயே மூழ்கடித்து இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த நம்பிக்கை உடைஞ்சிச்சு, அந்த கனவெல்லாம் சதஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு இன்னைக்கு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா பென்ஷன் பணத்தையோ இல்ல சம்பள பணத்தையோ 5000 2000 3000 மாசம் மாசம் புடிச்சு சேர்த்து வச்சு ஒரு சில லட்சங்களையோ இல்ல ஒரு சில கோடிகளையோ நீ வச்சிருப்ப. திடீர்னு ஒருத்தன் வந்தான், அம்மா அது டபுள் ஆகுமா ட்ரிபிள் ஆகுமா அப்படிமா இப்படிமா, அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் ஆள் அட்ரஸ் இல்ல அவன் ஆள் இருக்கிறான், அவன்கிட்ட பணம் இல்லை, கேட்டா கொடுக்குறேன்றான், எப்ப கொடுப்பானோ தெரியாது, கேட்டா இல்லைன்றான், அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் இன்னும் கொடுக்கல, அவன் கொடுக்கும் போது நான் கொடுக்குறேன்றான். பலவிதமான போராட்டங்கள். ஐயோ நம்பிக்கை போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, இனிமேல் என்ன செய்வது, பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன், ஐயோ குழந்தைய பறக்க மாட்டிக்கிட்டே, ஐயோ என் புள்ள லவ்ல விழுந்துட்டாலே, ஐயோ என் மகன் குடிப்பழக்கத்துல விழுந்துட்டானே, ஐயோ குடிகார மகனுக்கு நான் கட்டி கொடுத்துட்டேனே, என் பிள்ளை வாழ்க்கை வீணா போச்சு என்று நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அதே போல இந்த விதவை நினைச்சது கனவு போச்சு, பிள்ளைய இழந்துட்டு கண்ணீர் விடுகிறார். ஐயோ உலகமெல்லாம் இருளாக இருக்கிறது என்று அவள் மன வேதனைப்படும் போது எலியா அந்த குழந்தையை தன்னுடைய கரத்திலே வாங்குகிறார். வாங்கி ஆண்டவரை பார்த்து 3 முறை கூப்பிடுகிறார். ஐயா கர்த்தரே வாங்கய்யா, இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுங்க ஐயா, உம்முடைய ஆற்றலால் கொடுங்க, உம்முடைய வல்லமையால கொடுங்க, உம்முடைய சக்தியால கொடுங்க ஆண்டவரே, படைப்பின் தேவன் நீர்,
படைப்பின் தேவன் நீர், உயிரின் தேவன் நீர், மூச்சின் தேவன் நீர். ஆண்டவரே, இதை நீ புது படைப்பாக மாற்ற முடியும். இது உம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அல்ல, இது உம்முடைய சக்தியினால் கூடும் என்று அந்த பிள்ளையை கையில ஏத்திக்கிட்டு அவர் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். அந்த வேளையில மகா சக்தி, பரலோக சக்தி அந்த பிள்ளையை ஆட்கொள்ளுகிறது, அந்த பிள்ளையை ஆட்கொள்ளுகிறது. அப்ப அவள் மறுபிறப்பு அடைகின்றாள், உயிர் மூச்சை பெறுகின்றான். அந்த பிள்ளையானவள் உயிரோடு தன்னுடைய தாயிடம் அவரை சமர்ப்பிக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ எதை இழந்துட்டேன்னு நினைக்கிறையோ அதை 2 கரத்திலையும் தூக்கிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி, வல்லமையின் தேவனே, ஐயா படைப்பின் தெய்வமே, அலையோ பரலோக தெய்வமே, எங்களின் தெய்வமே, எனக்குள்ளாய் வசிக்கிற தெய்வமே, அப்பா என் புள்ள உன் படைப்பு, உம்மால் தான் நான் அவளை படைத்தேன். என் மகன் உன்னுடைய படைப்பு, உன்னால் தான் அவனை படைத்தேன். என் தொழில் உன்னுடைய படைப்பு, உன்னால் தான் அதை நான் படைத்தேன். ஆண்டவரே படைப்பின் தெய்வமே, இந்த கடனை பாரும் ஐயா. ஆண்டவரே இந்த கர்ப்ப பையை பாரும் ஐயா. ஆண்டவரே இந்த குடும்ப பிரச்சனையை பாரும் ஐயா. ஆண்டவரே இந்த வாழ்க்கையின் பிரச்சனையை பாரும் ஐயா. இந்த நோயின் பிரச்சனையை பாரும் ஐயா. ஆண்டவரே இதை உமக்கே சமர்ப்பிக்கிறேன் என்று கரங்களில் எடுத்துக்கொண்டு நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கையில அந்த உன்னத தேவனை சிந்தனை சிதற விடாமல் உன்னையே நீ அர்ப்பணித்துக் கொண்டு, உன் உடல் தேவனுடைய ஆலயம் என்று நினைத்துக் கொண்டு, அந்த பிரச்சனையோ அந்த தோல்வியையோ இல்ல உன் மகனையோ மகளையோ கணவனையோ மனைவியையோ நீர் ஆண்டவரிடம் ஏத்தி கொண்டு வாருமையா, இறங்கி வாருமையா என்று ஜெபிக்கையிலே ஆண்டவர் வல்லமையாக இறங்குவார், வல்லமையாக இறங்குவார். உன்னை பிடித்திருக்கிற தோல்விகள் ஓடி போகும், உன் பிரச்சனைகள் ஓடி போகும். உன் பிரச்சனை எல்லாம் தூசி போல ஓடி போயிடும். நீதான் அதை போட்டு மண்டை குழப்பிக்கிட்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வல்லமையான தெய்வம். அவர் நினைச்சா ஒரு செகண்ட்லயே அற்புதங்கள் மேல அற்புதங்களை அள்ளி போடுகிற தேவன். அவரை உணரணும் தெய்வ பிள்ளைகளே, நீ உணரணும். எலியா உணர்ந்தார், எலியா உணர்ந்தார், அற்புதங்களை செய்தார். அப்ப உன் பிரச்சனைகளையும் நீ எடுத்துக்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவர் பார்த்து கொள்வார். கண்களை மூடி செபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத தெய்வமே, கர்த்தவாய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. விதவையானவள் கண்ணீரோடு இருந்தால் சுவாமி, ஐயோ தெய்வமே என் பிள்ளைய இழந்துட்டேனே, ஐயோ என் புள்ள போயிடுச்சே, என் வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேனே, என் பிள்ளைய என்னால காப்பாற்ற முடியலையே என்று அந்த பிள்ளையானவள் கண்ணீரோடு இருந்தால் சுவாமி, ஐயா தெருவுல புடிஞ்சு படுத்துக்கிட்டு உருள்றா ஆண்டவரே, ஐயோ ஏதாவது வாங்கலே ஆண்டவரே, வாங்கலே ஆண்டவரே, வாங்கலே என்று. அப்பொழுது அவளுக்கு ஞானம் தோன்றுகிறது. எலியா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறார் அல்லவா, எலியா இருக்கிறார் அல்லவா, அவர் வல்லமையின் தேவனை துதிக்கிறவர், அவரால் இது கூடும் என்று ஓடுகிறார். எலியாவிடம் ஓடுகின்றார். எலியா ஆண்டவரே உம்மிடம் ஓடி வந்தார். ஆண்டவரே அப்பா, அந்த தெய்வமே இயேசுவே, அந்த வேளையிலே நீர் இறங்கி வந்து அந்த பிள்ளைகளுக்கு உயிரை கொடுத்திரே சுவாமி. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஐயோ இந்த பிரச்சனை தான் என் வாழ்க்கையை கொள்ளுதே, நிம்மதியை கொள்ளுதே ஆண்டவரே, இதிலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே, என் குடும்ப சந்தோஷத்தை காணணும், என் பிள்ளைங்க வாழ்க்கை செழிக்கணும், என் பிள்ளைக்கு ஆண்டவரே புள்ள பிறக்கணும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கணும், 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 வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் இப்போதே நடக்கட்டும் சுவாமி. அப்பா, மரித்து கிடக்கிற இந்த பிள்ளைகளை உயிர்ப்பிக்க செய்யும்
ஆண்டவரே. இயேசுவே, இந்த தோல்விகள் ஓடட்டும் ஐயா, இந்த பிரச்சனைகள் ஓடட்டும் ஆண்டவரே, இந்த மன குழப்பங்கள் ஓடட்டும் ஆண்டவரே, இந்த பயங்கள் ஓடட்டும் ஆண்டவரே, இந்த சாவு ஓடட்டும் ஆண்டவரே, இந்த நோய் ஓடட்டும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இது இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, ஆசீர்வதியுங்க. உம்முடைய பரிசுத்த வல்லமையான கரத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இயேசு ராஜாவே, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளை என்னாலும் ஆசீர்வதிக்கட்டும், அணுகட்டும், நிரப்பட்டும், வழி நடத்தட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான், உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையிலே குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம். இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது தெய்வ பிள்ளைகளே. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜெபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.